ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே வீட்டில் சமைக்கிறதுக்காக தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதுலேயும் பிகினர்ஸாக இருந்தால் சொல்லவே வேண்டாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற டிப்ஸ் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் ஃபஸ்ட்டு டிப்பு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தொளிக்கிறது தான். நம்ம அதிகமாக பூரி சப்பாத்தி எல்லாமே சுடும்போது உருளைக்கிழங்கு மசாலா தான் வைப்போம். ஒரு சில உருளைக்கிழங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொளிக்கும் போது ஈஸியாக வந்துடும். பட் ஒரு சிலதெல்லாம் வராது. அது மாதிரி இருக்கும்போது நம்ம ஸ்டார்டிங்லேயே இது மாதிரி பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு பச்சையாக இருக்கும்போது நடுவில் ஒரு கீரல் மட்டும் போட்டு நம்ம எடுத்து வேக போட்டோம்னா ஈஸியாக வந்து தொளிக்கும் போது தோல் ரிமூவ் ஆகி வந்துடும். இது மாதிரி பண்ணும்போது நமக்கு சமைக்கிற கஷ்டமே தெரியாது. ரொம்ப பேத்துக்கெல்லாம் செய்யும்போது இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சு வச்சுட்டு அது கூட தொடு மாவுன்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஒரு சிலர் வந்து ஆயில் யூஸ் பண்ணியே வந்து சப்பாத்தி தேய்ச்சிருவாங்க. ஆனால் ஒரு சிலர் மாவு தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் கூட மாவு தான் யூஸ் பண்ணுவேன். அது வந்து நம்ம பிளேட்லேயோ கிண்ணத்துலையோ எடுத்து வைக்கும்போது கண்டிப்பாக வீடு எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகும். அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவோட மூடியில் ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கலாம். இது மாதிரி செய்யும்போது வீட்லேயே ஸ்ப்ரெட் ஆகாது. நம்ம மாவை கையில் தொடாமல் இருக்கும்போது அது வந்து ரொம்ப நாள் மாவு கெடாமல் நல்லாயிருக்கும். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ரொட்டி ரோஸ்டர். நம்ம நார்மலாக தோசைக்கல்லில் தான் சப்பாத்தியும் சுட்டெடுப்போம். அது மாதிரி சுடும்போது அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா தோசை வராது. அதுவும் நம்ம சப்பாத்தி தேய்க்கும் போது தொடுமாவு யூஸ் பண்ணி தேய்ச்சோம்னா ரொம்ப புகையும் வரும். இது ஒன்று இருந்தால் போதும், புகையும் வராது. நம்ம ஆயிலையும் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஈஸியாக வந்து சுட்டு எடுத்துக்கலாம். அது கூட இந்த இடுக்கி யூஸ் பண்ணோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக தோசை சுடுற சட்டுவத்தை கூட எடுத்துக்கலாம். நம்ம தோசைக்கல்லை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப சிம்பிளாகவும் குயிக்காகவுமே வேலை முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு டிப்பு பார்த்தீங்கன்னா, நம்ம குக்கரில் சாப்பாடு பருப்பு ஏதோ ஒன்று வேக வச்சுருப்போம். நமக்கு அது கொஞ்சம் அவசரமாக தேவைப்படும். அந்த மாதிரி டைமில் ப்ரெஷர் உடனே ரிலீஸ் ஆகிறதுக்காக குக்கர் எடுத்து நம்ம பைப் கடியை வச்சு தண்ணியை கரெக்டாக 1 நிமிஷம் திறந்து விட்டாலே போதும். உடனே ரிலீஸ் ஆகி நமக்கு குயிக்காக வேலையும் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் டிப்பு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தொளிக்கிறது. இது வந்து எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி. எப்போ தொளிச்சாலுமே கண்ணில் பொழுன்னு தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். பத்தாவதுக்கு வந்து அந்த தோல் வந்து சுத்தமாக ரிமூவே ஆகாது. அந்த மாதிரி தொளிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும்போது வெங்காயத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சு தொளிச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து வெங்காயம் ஊறணும்னால அவசியம் இல்லை. தண்ணி ஊற்றி 1 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம வந்து தொளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் தோல் எல்லாமே எப்படி ஈஸியாக ரிமூவ் ஆகுதுன்னு. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும்போது இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். சமையல் வேலை வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்கும். இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சாலும் கண்டிப்பாக எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம சட்னி கீரை எது வேணாலும் அரைச்சிருப்போம். அதோட மசாலா எல்லாமே மிக்ஸி மூடி எல்லாத்துலேயுமே ஒட்டியிருக்கும். நம்ம அதை கழுவும் போது பார்த்தீங்கன்னா அங்கே இங்கேன்னு தண்ணி சிந்திக்கிட்டே இருக்கும். அதுவும் குழம்புக்கெல்லாம் அரைச்சிட்டு அதை வாஷ் பண்ணி ஊற்றினோம்னா அடுப்பு எல்லாமே நாறிடும். அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதோட லிட்டை க்ளோஸ் பண்ணி நல்லா வந்து 2-3 டைம் ஷேக் பண்ணிவிட்டு எடுத்தோம்னா நம்ம மூடியில் எல்லாமே எதுவும் ஒட்டி இருக்காது. ஈஸியாக அந்த இது எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடும். நமக்கும் கழுவுற வேலை பாதியாக குறைஞ்சிரும். தண்ணி எதுவுமே சிந்தாமல் இருக்கும்போது அந்த இடமும் ரொம்ப க்ளீனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப்பு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணும்போது இது மாதிரி நுரையாக பொங்கி வரும். நம்ம முறுக்கு சுடும்போது ஃப்ரை பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சட்டிலேருந்து வலிஞ்சு கீழேயே வர்ற மாதிரி ஆயிரும். அது மாதிரி பண்ணாமல் இருக்கிறதுக்காக இது மாதிரி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை உள்ளே சேர்த்துட்டா போதும். ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நுரை எல்லாமே கப்புன்னு அடங்கிடும். நமக்கும் க்ளீனிங் வேலையெல்லாம் இல்லாமல் சிம்பிளாக முடிஞ்சிடும். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக ஆயில் ஊற்றுறதுக்காக ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணுவோம்ல, அது இந்த மாதிரி கீழே ஷார்ப்பாக இருக்கும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக பெரிய கேன்லேருந்து சின்ன கேனுக்கு மாற்றும் போதும் சரி, இது மாதிரி நம்ம ஏதாவது மசாலாஸ் எல்லாமே ஃப்ரை பண்ணி அது அடியில் ஸ்டோர் ஆகிட்டு நின்றுட்டாலும் சரி, நமக்கு வடிக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு எங்கேயுமே கீழே சிந்தாமல் நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து சிம்பிளாக வேலையை முடிச்சிடலாம். இந்த மாதிரி வடிகட்டியே கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தோசை பிரியர்களுக்காக தான். எனக்கு வந்து தோசையே வரமாட்டேங்குது, அதுவும் மொறுமொறுன்னு வரமாட்டேங்குது, நான் சுட்டா கல்லில் தோசை ஒட்டிக்குது, அது மாதிரியெல்லாம் சொல்லும்போது இது மாதிரி ஒரு ஐஸ் கட்டி எடுத்து தோசைக்கல் ஃபுல்லாக ரப் பண்ணி விடுங்க. எல்லா பக்கமே எட்ஜில் எல்லா பக்கமே தேய்ச்சி விடுங்க. இது வந்து அங்கே இருக்கிற ஸ்டெயின்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணும். அதே டைமில் தோசைக்கல் பார்த்தீங்கன்னா சீசனிங் பண்ண அளவுக்கு ரொம்ப குவாலிட்டியாக மாறிடும். அந்த ஐஸ் கட்டி ஃபுல்லாக உருகி தண்ணி எல்லாமே ரிமூவ் ஆனதுமே ஒரு துணியை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நார்மலாக எப்பவும் போல் தோசை ஊற்றி பாருங்கள். தோசை வந்து பர்ஃபெக்டாக சூப்பராக வரும். இதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தடாக நம்ம பெரிய வெங்காயம் கூட தோசைக்கல்லில் தேய்க்கலாம். அதுவுமே இந்தளவுக்கு நல்லா சீசனிங் ஆகி சூப்பராக வரும். நான் வீடியோக்காகவே தோசை நல்லா மெல்லிஸாக ஊற்றி பார்த்தேன். உண்மையாலுமே வந்து அது சூப்பராக வந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸில் இருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு vlogல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் பாய்.